ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குது? உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக ரிஷபராசிக்கு இந்த நாள் அமையுது. குறிப்பாக கபம் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு அதிகரிக்கும். அதாவது சளி தொல்லைன்னு சொல்லிடலாம். குறிப்பாக சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு அலர்ஜி ஆகும்னா அதோட டச்சில் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா டக்குன்னு ஏதாவது அலர்ஜி இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி, லங்ஸில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன அலர்ஜி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு சைனஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிறதுக்கும், மைக்ரைன் ஹெட்டேக், டென்ஷன் ஹெட்டேக் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நாள் ஃபுல்லுமே இது தொடரும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உடம்பை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. அடிக்கடி யூரின் போகிறது, தண்ணி நிறையா குடிச்சிக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் பண்ணணும். நீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் ரிஷபத்துக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீர் காய்கறிகள், நீர் சத்து அதிகமாக உள்ள பலன்களை இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு நல்ல அமைப்பாகவே இருக்கும். எதிரிகள்கிட்ட ரிஷபம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். கடன் தேவையில்லாமல் கொடுக்காதீங்க, வாங்காதீங்க. இன்றைக்கி நல்ல பொருளாதாரத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது.